விவசாயிகளுக்கு ஆதரவாக இன்று தமிழகம் முழுவதும் நடைபெற்று வரும் முழு அடைப்பு போராட்டத்தின் காரணமாக தஞ்சாவூரில் தற்பொழுது ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அங்கே களத்தில் எமது செய்தியாளர் சுந்தர் இருக்கிறார். அவரிடத்தில் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். சுந்தர், சொல்லுங்க, யாருடைய தலைமையில இந்த ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? சுந்தர், அதாவது தஞ்சை மாவட்டத்தில் இன்று வேலை நிறுத்தம் முழு அளவில் வெற்றி பெற்றுள்ளது என்று சொல்லலாம். அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 50,000க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. கடந்த ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்பாக திமுக உள்ளிட்ட கட்சிகள் பழைய பேருந்து நிலையத்தில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 300க்கும் மேற்பட்ட திமுகவினர் மற்றும் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் தான் தற்போது வந்து தஞ்சை ரயில் நிலையத்தில் அனைத்து விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக விவசாயிகள் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்போது ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அவர்களை வந்து போலீசார் தடுத்து நிறுத்தினர். 2 நுழைவாயில்களிலும் போலீசார் குவிக்கப்பட்டிருந்தார். ஒரு நுழைவாயில்களை தடுத்து நிறுத்தி போலீசார் வந்து அவர்களிடம் வாக்குவாதம் செய்தனர். அவர்களை மீறி போலீசார் கட்டுப்பாட்டை மீறி விவசாயிகள் ரயில் நிலையத்துக்கு முன்பு ரயில் நிலையத்திற்குள் நுழைய முயன்றனர். அவர்களை வந்து மற்றொரு பிரிவு போலீசார் வந்து அவர்கள் தடுத்து நிறுத்தி அவர்களுக்கும் போலீசார்களும் தள்ளுமுடி ஏற்பட்டது. தற்போது அவர்களை கைது செய்யும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். சுந்தர், இப்போ அங்க ரயில் மறியல் போராட்டத்தில் விவசாய சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதால் ரயில் சேவையில ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா? அங்க இருக்கக்கூடிய பயணிகளுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா? அதாவது திருச்சியிலிருந்து சென்னை செல்லக்கூடிய சோழன் எக்ஸ்பிரஸை தான் இந்த விவசாயிகள் மறியல் செய்ய முயன்றனர். ஆனால் அவர்களை தடுத்து நிறுத்தி தற்போது வந்து போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தி வருகின்றனர். அவர்களை கைது செய்து ஒரு வளையத்திற்குள், அதாவது அவர்களுடைய போலீசாரின் பாதுகாப்பு வளையத்திற்குள் விவசாயிகளை கொண்டு வந்துள்ளனர். இதனால் ரயில் சேவையில் எந்த விதமான பாதிப்பு ஏற்படவில்லை என்று கூறலாம். இருப்பினும் அவர்களை போலீசார் கட்டுப்பாட்டை மீறி விவசாயிகள் உள்ளே செல்ல முயன்று வருகிறதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு ஆதரவாக இன்று தமிழகம் முழுவதும் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. திமுக, காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள் இந்த முழு அடைப்பு போராட்டத்தில் பங்கேற்று பல்வேறு இடங்களில் அந்த கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தஞ்சையில் ரயில் மறியல் போராட்டம் விவசாய சங்கங்களின் சார்பாக நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக எமது செய்தியாளர் சுந்தர் சற்று நேரத்தில் இன்னும் தகவல்களை தருவதற்காக எமது செய்தியாளர் சுந்தர் அங்கே களத்தில் இருக்கிறார். ரயில் மறியல் போராட்டத்தை பொறுத்தவரை தஞ்சை மாவட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய விவசாய சங்கத்தினர் தஞ்சை மாவட்டத்தில் இந்த விவசாயிகளுக்கு ஆதரவாக முழு அடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றிருக்கிறார்கள். தற்பொழுது அவர்கள் போலீசார் விவசாய சங்கத்தை சேர்ந்தவர்களை தடுத்து நிறுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. ரயில் மறியல் போராட்டத்தை இங்கே நடத்தக்கூடாது என்று அவர்களை அந்த பகுதியிலிருந்து வெளியேற்றும் முயற்சி தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அங்கே களத்தில் எமது செய்தியாளர் சுந்தர் காத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை கேட்கலாம். சுந்தர், சொல்லுங்க, இப்போ அங்க விவசாய சங்கத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே ஒரு வாக்குவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது குறித்து சொல்லுங்க சுந்தர். ரயில் நிலையத்திற்கு வெளியில் ஒரு பிரிவினர், அதாவது தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பின் ஒரு பிரிவினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு நிலையில் மற்றொரு பிரிவினர் தற்போது வந்து தஞ்சை ரயில் நிலையத்திற்கு உள்ளே வந்து திருச்சியிலிருந்து சென்னை செல்லும் சோழன் எக்ஸ்பிரஸை மறித்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்திய போது போலீசாருக்கும் அவர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து அவர்களை போலீசார் வந்து கைது செய்து தற்போது வந்து தண்டவாளத்திலிருந்து அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். சுந்தர், இப்போ அங்க பாதுகாப்பு பணியில எவ்வளவு காவலர்கள் வந்து ஈடுபட்டிருக்காங்க? இந்த இப்பொழுது விவசாய சங்கத்தினர் நடத்தி வரக்கூடிய இந்த ரயில் மறியல் போராட்டத்தை கைவிட்டு அவர்கள் வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? தற்போது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரயில் நிலையத்தை தஞ்சை ரயில் நிலையத்தை சுற்றி 500க்கும் மேற்பட்ட போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஏனென்றால் தஞ்சை ரயில் நிலையம் என்பது ஜங்ஷன் உள்ளது. அதனால வந்து இந்த நீண்ட நெடிய வழித்தடங்களை தஞ்சை ரயில் நிலையம் கொண்டுள்ளது. இதனால் ஒரு 4 பாதையிலும் அவர்கள் வந்து போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அவர்களை மீறி தற்போது வந்து 50க்கும் மேற்பட்ட விவசாய சங்கத்தினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு தண்டவாளத்தில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்களை வந்து தற்போது வந்து கைது செய்து தண்டவாளத்தில் வந்து அப்புறப்படுத்தும் பணியில் வந்து போலீசார் ஈடுபட்டு அவர்களை கைது செய்து அழைத்து சென்றுள்ளனர். இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் வந்து திருச்சியிலிருந்து சென்னை செல்லும் சோழன் எக்ஸ்பிரஸ் ஒரு 20 நிமிடமாக தஞ்சை ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டுள்ளது. சுந்தர், இப்போ இந்த ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சிலர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதே போன்று தஞ்சையின் பல்வேறு பகுதிகளில் என்ன மாதிரியான போராட்டங்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? அதாவது தஞ்சையை பொறுத்தவரை தஞ்சை பழைய பேருந்து நிலையம் முன்பாக திமுக உள்ளிட்ட கட்சிகள் கடந்த சில மணிநேரங்களுக்கு முன்பாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு 5க்கும் மேற்பட்ட அவர்களை போலீசார் கைது செய்தனர். இதைத் தொடர்ந்து அனைத்து தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக தஞ்சை பழைய பேருந்து நிலையத்திலேயே ஒரு 100க்கும் மேற்பட்டோர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தான் தற்போது தஞ்சை ரயில் நிலையம் முன்பு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட விவசாய சங்க பிரதிநிதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதே போன்று தஞ்சை மாவட்டத்தில் கும்பகோணம், திருவிடைமருதூர், பாபநாசம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் விவசாய சங்கத்தினர், திமுகவினர் உள்ளிட்ட அரசியல் கட்சியினர் பல சாலை மறியல் ரயில் போராட்டத்தில் ஈடுபட்டு கைதாகி வருகின்றனர்.